ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ போன வீடியோவில் இந்த பொல்லாதவன் படத்தில் இருக்கக்கூடிய தனுஷோட அவுட்லைன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேல் மார்க்கிங் மெத்தட் வச்சு நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் வந்து அவுட்லைன் போடுறது எப்படின்னு தெரியலனா அந்த வீடியோ வந்து லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவுட்லைனுக்கு நம்ம சேனலில் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோவில் ஆர்ட்லைன் பென்சிலை யூஸ் பண்ணி இதுக்கு எப்படி ஷேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இந்த டிராயிங் மொத்தத்துக்கும் நான் ஆர்ட்லைனோடைய 6B, 8B, 2B, HB இந்த பென்சில் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த 4 பென்சில் மட்டும்தான் யூஸ் பண்ணி இந்த டிராயிங்க்கு வந்து நான் ஷேட் பண்ணி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து HB பென்சில் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பென்சில் எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பேசிக்காக அந்த ஃபேஸோட டோன் இருக்குல்லையா, அது வந்து நம்ம கொடுப்போம். ஸோ அதை வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். எடுத்தவொடனே டோட்டலாக வந்து கொடுக்காதீங்க. ஒரு சின்ன சின்ன பிட்டான இடத்துல வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஹைலைட்டாக இருக்கக்கூடிய அந்த ஒயிட்டான ஏரியாலாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்தெல்லாம் விட்டுருங்க. இப்போ அந்த மூக்கு கிட்டலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பாதி இடத்துல நான் ஷேட் பண்ணலை. இப்போ அந்த தாடிக்கிட்டையும் அப்படி தான். ஸோ இப்போ பிளெண்டிங் ஸ்டெம்ப் எடுத்து அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் இது ஸ்மஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமான இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமான இடத்துல அப்படியே நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிகிட்டே போங்க. எடுத்தோடனே டோட்டலாக வந்து ஒரேடியாக ஷேட் பண்ணாதீங்க. அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. உங்களுக்கும் எப்படி சொல்கிறது, வரையும் போது கம்ஃபர்டபுளாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் அந்த நெத்திக்கிட்ட ஷேட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு இடத்துல தான் ஷேட் பண்ணலை. இப்போ வந்து ஸ்மஷ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த தாடைக்கிட்ட கொஞ்சமாக, அதாவது நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அதுவும் இல்லாத நம்ம பொறுமையாக இந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியாவாக வரைஞ்சோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். இப்போ நான் வந்து 6B பென்சில் யூஸ் பண்ணி இந்த கண்ணோட அவுட்லைன்லாம் போட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்கு வந்து ஷேட் பண்ணிட்டேன். ஐபால் இருக்குல்லையே அதுக்கு. இப்போ அதை வச்சு முடியோட அந்த மார்க் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐப்ரோ இருக்கு இல்லையா, அதுக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா 6B பென்சில் வச்சு லைன் போட்டுட்டு அதை ஸ்மஷ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ ரைட் ஐயும் லெஃப்ட் ஐக்கு பண்ண மாதிரியே 6B பென்சில் இருக்கு இல்லையா, அந்த பென்சிலை வந்து எடுத்து தான் அவுட்லைன் போட்டுட்டு உள்ளே இருக்கக்கூடிய கண்ணுக்கு வந்து ஷேட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த முடி இருக்கும் இல்லையா, லைட்டாக அந்த முடிக்கு நம்ம வந்து கொஞ்சோண்டு இழுத்து விட்டாச்சு. இந்த முடியோட அவுட்லைன் வந்து ஃபஸ்ட்டு எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6B பென்சில் தான் யூஸ் பண்ணி அந்த அவுட்லைன் வந்து போடுறோம். ஸோ இந்த மாதிரி அவுட்லைன் போடுறதுனால என்ன ஆகும்னாக்கா முடியோட டைரெக்ஷன் வந்து நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்மட்ஜிங் யூஸ் பண்ணுறேன். அதாவது பிளெண்டிங் ஸ்டெம்பை யூஸ் பண்ணி ஸ்மஷ் பண்ணுறேன். இதேமாதிரி ரைட் சைடில் இருக்கக்கூடிய முடிக்கும் அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். நான் வந்து முடியை வந்து இன்னும் ஓவராக ரியலிஸ்டிக்காக பண்ணலை. ஏன் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பார்க்குறப்போ அந்த முடி டைரெக்ஷன் வந்து தெரியணுங்கிறதால நான் லைட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி 6B பென்சில் வச்சு நான் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த முடியில் கொஞ்சம் டார்க்னஸான இடத்துக்கு 8B பென்சில் இருக்கு இல்லையா, அந்த 8B பென்சில் எடுத்து அந்த டார்க்னஸான இடத்த மட்டும் கொஞ்சம் அந்த லைனாக போட்டுக்கிறேன். ஒரு சில இடத்துல வந்து நம்ம டேரெக்டாகவே அது ஷேட் பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி இடத்துல வந்து அந்த முடி இருக்கிறதே தெரியாது, அந்த லைன்ஸ் இருக்கிறதே தெரியாது. அதனால் லைன்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் லைன்ஸ் போடுறேன். இப்போ இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஃபேஸ், அதாவது இந்த முடி சைடில் மட்டும் பாருங்கள், இந்த இடத்துல லைன்ஸ்லாம் எதுவுமே இல்லை, சரிங்களா? அதனால் நான் வந்து அப்படியே ஷேட் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஷேட் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து இந்த 8B பென்சிலில் ஷேட் பண்ணோம் இல்லையா, இதையும் நம்ம பிளெண்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா இந்த முடி பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காக தெரியும். நான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ரியலிஸ்டிக்காக வந்து பண்ணலை, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. இப்போ இந்த நோஸ் கிட்ட இருக்கக்கூடிய டார்க் ஷேடு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து 2B பென்சில் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் 2B பென்சில் யூஸ் பண்ணி அந்த அவுட்லைன் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் யூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த மூக்கோட அந்த கோடெலாம் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த இடத்துல கொஞ்சம் 2B பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன். ரைட் சைடில் இருக்கக்கூடியது அந்த கோடு நான் போட்டுட்டேன். அப்புறம் அந்த டார்க் ஷேடு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு நான் 2B பென்சில் யூஸ் பண்ணுறேன். இப்போது மீசை வரைகிறதுக்கு நம்ம பேஸ் டோன் கொடுத்துடணும். அதாவது HB பென்சில் வச்சு கொடுத்துட்டு மீசைக்கு வந்து 2B பென்சில் யூஸ் பண்ணி நான் வந்து அந்த லைன் வந்து போடுறேன். இந்த இடத்துல வந்து நம்ம ஷேட்லாம் பண்ணக்கூடாது, லைனாக போட்டால் தான் அந்த மீசை வந்து பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்காக கொஞ்சம் தெரியும். நான் போடுறத பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இப்போது லிப்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து HB டோன் யூஸ் பண்ணுறேன். HB டோன் யூஸ் பண்ணிவிட்டு அந்த லிப்ஸு கொஞ்சம் நம்ம தனியாக தெரியணும், சரிங்களா? அந்த லிப்ஸு கொஞ்சம் தனியாக தெரியணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் 2B பென்சில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய ஷேடோ, அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு 2B பென்சில் வச்சு டார்க்காகவே பண்ணிக்கிறேன். டார்க்காக பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பல்லு வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த லிப் இருக்கு இல்லையா, அதுக்கும் நான் வந்து பேஸ் டோன் கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியணுங்கிறதுக்காக 2B பென்சில் யூஸ் பண்ணி, அதாவது அந்த லிப்ஸை வந்து கொஞ்சம் நமக்கு தனியாக தெரியணும், ஓவரால் இல்லை, ஸ்கின் டோனோட கொஞ்சம் மேட்ச் ஆகணும். இப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த பியர்டு வரைஞ்சாச்சு. அப்புறம் அந்த தாடி இருக்கு இல்லையா கீழே, அதுக்கிட்ட அந்த சின்கிட்ட வந்து கொஞ்சம் ஷேட் பண்ணிக்கிறோம். ஷேட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் 2B பென்சில் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னாக்கா இந்த இடத்துல 2B பென்சில் யூஸ் பண்ணால் தான் அந்த இடத்துல கொஞ்சம் டார்க்னஸ்ஸாக நமக்கு வந்து அந்த முடி வரையும் போது தெரியும். ஸோ இந்த தாடி வந்து பார்த்திங்கன்னா சின்ன தாடியாக இருக்கிறதால சின்னதாக ஒரு டாட்டாக வச்ச மாதிரி நான் வந்து அந்த தாடியெல்லாம் போட்டுக்கிட்டேன். ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் ஷேடுக்கும் நான் 2B பென்சில் யூஸ் பண்ணி போட்டுக்கிட்டேன். அப்புறம் இந்த வளைவுலாம் இருக்கு இல்லையா ஃபேஸில், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக ஷேட் பண்ணுங்கள்.
இந்த மூக்கு கிட்ட அதெல்லாம் நல்லா பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ காது இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பேஸ் டோன் வந்து வச்சு நான் ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த காதோட ரியலிஸ்டிக் இன்னும் தெரியணுங்கிறதுக்காக 6B பென்சில் யூஸ் பண்ணி டார்க்னஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த காது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காக தெரியும். இப்போ கீழே இருக்கக்கூடிய முடிக்கு அதே மாதிரி 6B பென்சில் யூஸ் பண்ணி இங்கெல்லாம் லைன்லாம் அதிகமாக எதுவும் கிடையாது. அதனால் டேரெக்டாகவே வந்து நம்ம ஷேட் பண்ணிக்க வேண்டியதான். ஷேட் பண்ணிவிட்டு அதை ஸ்மஷ் பண்ணி விடுறோம். அப்புறம் இன்னும் டார்க்காக தெரியணுங்கிறதுக்காக 8B பென்சில் யூஸ் பண்ணி டார்க் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த முடியோட ஷேடிங். இப்போ கழுத்துக்கு வந்து நம்ம வந்து HB பென்சில் வச்சு ஷேட் பண்ணுறோம். அதை வந்து ஸ்மஷ் பண்ணி விட்டுறோம். ஸ்மஷ் பண்ணிவிட்டு இப்போ அந்த ரைட் சைடும் அதே மாதிரி தான். ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஹைலைட்லாம் இருக்கும். ஸோ அந்த ஹைலைட்டை வந்து நான் விட்டுறேன். விட்டுட்டு அப்புறம் டார்க்காக அந்த ஷேடு கொஞ்சம் இருக்கும் இல்லையா, கழுத்தில் நிழல்லாம் அடிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நிழலுக்கு வந்து நான் 2B பென்சில் யூஸ் பண்ணி கொடுத்து முடிச்சாச்சு. சைடில் இருக்கக்கூடிய அந்த ஷர்ட்டோட நிழல் வந்து அந்த கழுத்தில் படும். ஸோ அதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா அதெல்லாம் பண்ணுறப்ப தான் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறப்ப ஓரளவுக்கு நமக்கு ரியலிஸ்டிக் வந்து தெரியும். இப்போது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய முடிக்கு அதே மாதிரி தான் 6B பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்மஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து டார்க் பென்சில் யூஸ் பண்ணுறோம், 8B பென்சில். இப்போ அந்த கழுத்தில் ரைட் சைடில் நம்ம வந்து பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த செயின் ஒன்று போட்டிருப்பார் இல்லையா, செயின் அது ருத்ராஜம் போட்டிருப்பாரு. அதுக்கு அப்படி தான் 6B பென்சில் வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஷேடிங் வந்து நம்ம ஸ்மச் பண்ணி விட்டாச்சு. அப்புறம் இந்த ஷர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம இதுக்கப்புறம் அதிகமாக எதுவும் வரைய போகிறதில்ல. அவ்வளோதான், நம்மளோட ட்ராயிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த பொல்லாதவன் தனுஷோட ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது என்னங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்க்குற யாருமே நம்மளோட சேனலை வந்து வீடியோ இது ட்ராயிங் பிடிச்சா லைக் பண்ண மாட்டீங்க. அதை மறக்காமல் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ விட்டு இப்போ கிளம்புறேன். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீதர்.